ஸோ ஒன்ஸ் அகெயின் மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து ஒன்ஸ் அகெயின் வந்து கண்டிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஐ டேக் திஸ் ஸ்டேட்மெண்ட் int a comma b comma c if a is equivalent to 34, b is equivalent to 45 and c is equivalent to 56. Let me put this information. And if a greater than b, then c out. நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அதில் வந்து ப்ராப்ளம் வந்து மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டில் வரும்போது என்ன ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் நம்புகிறேன். இல்லாட்டினா வந்து ப்ராப்பர் பக்கா கோடுக்கே போவோம் நம்ம. ஸோ ஏவோட வேல்யூ வந்து கிரேட்டர் அப்படின்னு பார்த்தாச்சு. ஐம் டேக்கிங் த மைக்ரோ போர்ட். ஸோ ஏ வந்து கிரேட்டரான்னு பார்த்தாச்சு. ஒன்று ஏ கிரேட்டராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பி கிரேட்டராக இருக்கணும். சரி, ஒன்று ஏ கிரேட்டராக இருக்கணும், அப்படி இல்லைனா பி கிரேட்டராக இருக்கும். ஏ கிரேட்டராக இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த கண்டிஷனை ஓப்பன் பண்ணுறேன். திருப்பி வந்து ஏ கிரேட்டர் தேன் சியான்னு பார்க்குறேன். சரியா, ஏ கிரேட்டர் தேன் சியா இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ ஸ்டில் ஏ கிரேட்டர் அப்படின்னு சொன்னால் ஐ ஹவ் கன்ஃபர்ம்டு வித் ஏ, ஐ கன்ஃபர்ம்டு வித் சி அண்ட் ஐ பிரிண்டிங் தட் ஏ இஸ் கிரேட்டர். சரியா, இதில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ பி இஸ் கிரேட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து இட் பிகம்ஸ் ஃபால்ஸ். இந்த பிளாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகாது. இட் ரிட்டர்ன்ஸ் டு த பி ஸ்டேட்மெண்ட். சரி, அப்போ பி ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் ஆகும்போது எனக்கு வேறு மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும், எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் வேணும். இதுக்கு வந்து எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் வேணும். சரியா, ஸோ பி ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிக்கு ஸ்கிப் ஆகணும். பியை வந்து ஒன்ஸ் அகேன் ஐ ஹவ் டு செக் ஃபார் பி இஸ் கிரேட்டர் தென் சி. ஸோ இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இப்போ பி கிரேட்டர்னு ஆயிடுச்சு. திருப்பி பி வந்து கிரேட்டர் தென் சின்னு செக் பண்ணுறேன். பி திருப்பி கிரேட்டராக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சி இஸ் கிரேட்டர். ஏன் அப்படின்னு சொன்னால் ஏ விட பி கிரேட்டர் அப்படிங்கிற கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது பியை வந்து சியோட செக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இப்போ பி ஸ்மால் சி வந்து கிரேட்டர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அல்காரிதம் ப்ராசஸ் பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொன்னால் ஐ ஹவ் டு கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி, ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ இஸ் கிரேட்டர் தேன் சியான்னு பார்க்கணும். சரியா, ஒருவேளை இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற ப்ராசஸில் தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹவ் டு கன்ஃபார்ம் பி இஸ் கிரேட்டர் தேன் சி. சரியா, ஸோ அப்போ இது ரெண்டு கிளப்டு ஸ்டேட்மெண்ட், இது வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட். சரி, அப்போ பி இஸ் கிரேட்டர் தென் சியா அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ கன்ஃபர்மேஷனில் எய்தர் பி வில் பி கிரேட்டர் ஆர் சி வில் பி கிரேட்டர். சரியா, ஸோ இந்த கன்ஃபர்மேஷனில் அப்போ நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம உள்ளே போகிறோம். எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு சேர்த்தே வந்து நடத்திடுறேன் இதில். ஸோ இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் படி என்னென்னா பிஏ கிரேட்டர் செக் பண்ணியாச்சு. ஒருவேளை ஏ கிரேட்டராக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஐ ஹவ் டு கெட் another ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கிரேட்டர் தென் சி. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஏ இஸ் கிரேட்டர் தென் சி அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும், சி அவுட் ஏ இஸ் கிரேட்டர். என்ன, ஏன்னா ஐ ஹவ் கன்ஃபர்ம்டு தட் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, ஐ ஹவ் கன்ஃபர்ம்டு ஏ இஸ் கிரேட்டர் தென் சி. ஸோ உனக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்ட் தானே, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் நான் கீழே ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். இங்கே வந்து else statement ஒரு parenthesisக்குள்ள C out C is greater. backslash n நம்ம கொடுத்துப்போம் வழக்கமாக that will be a good code. backslash n இங்கேயும் backslash n. சரியா, ஓகே குட். இப்போ நல்லா பாரு, இந்த இதுக்குள்ளே இந்த மேலே இருக்க இஃபை மட்டும் மறந்துடு. இதுக்குள்ளே இது பார்த்த அப்படின்னா ஒரு இஃபெல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். சரியா, ஒரு இஃப் இங்கே ஒரு கர்லி பிரேஸ் இருக்குது, இங்கே ஒரு கர்லி பிரேஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. சரியா, அதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு சொல்ல சாரி இல்லை, இங்கே ஒரு இஃப் இங்கே ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் ஆகுது, இந்த கர்லி பிரேஸ் இங்கே க்ளோஸ் ஆகுது. திஸ் இஸ் த ட்ரூ பிளாக். ஒருவேளை வந்து இது வந்து இந்த பிளாக் வந்து ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஏ இஸ் நாட் கிரேட்டர் தென் சி அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பிளாக்குள்ளே வரும். ஸோ எப்போவுமே இஃப் கீழே இருக்கிறது வந்து வி கால் இட் அஸ் அ ட்ரூ பிளாக், எல்ஸ் பிளாக்கை வந்து வழக்கமாக வி கால் இட் அஸ் அ ஃபால்ஸ் பிளாக். சரியா, ஸோ ஏற்கனவே வந்து நீ அந்த வீடியோ டைம் இருந்த பாரு, மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் எல்ஸ் பிளாக்குள்ளே நான் இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்கு அங்கே ஒரு ப்ராப்ளம் வந்து நான் ரைஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு தான் அந்த வீடியோ போட்டது.
நீங்கள் வந்து ஒருவேளை வந்து நம்ம இதில் டைம் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படி இல்லைன்னா லுக் இன் டு தட் வீடியோ. அதில் எல்ஸ் பிளாக்குள்ளே ஒரு இஃப் பிளாக் போட்டோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து அதில் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பேன். ஸோ திஸ் இஸ் த ட்ரூ பிளாக் அண்ட் திஸ் இஸ் த ஃபால்ஸ் பிளாக். ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென் சி, நம்மளுக்கு வந்து ஏ கிரேட்டர்னு ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஐ கன்ஃபார்ம்டு தட் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. ஸோ இது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே வரும். ஸோ அப்போ இந்த இஃபை பொறுத்தவரை இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரூ பிளாக். இதுக்கு கீழே இருக்க பிளாக் எல்லாமே இஃப் இட் இஸ் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, ஆட்டோமேட்டிக் இந்த பிளாக் கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். உள்ளே வரும்போது இன்னொரு இஃப் பார்க்குது, ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ட்ரூ பிளாக் ஃபால்ஸ் பிளாக் பார்க்குது. சரியா? ஸோ நான் ஒன் செகண்ட் திருப்பி போர்டுக்கு போய்க்கிறேன், திருப்பி நான் வந்து கிறுக்கிக்கிறேன், ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறேன். So as per the protocol, A is greater than B ன்னு பார்க்கணும். செகண்ட் வந்து A is greater than C, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கிளப்டு ஸ்டேட்மெண்ட். தேர்ட் வந்து B is greater than C ன்னு பார்க்கணும். சரியா? அதில் நான் யூஸ் பண்ணுறது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட், அதுக்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட், அதுக்குள்ளே ஒரு எல்ஸு. சரியா? இது பார்த்தோன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து பார்த்தேன் அப்படின்னா இது எல்லாமே ட்ரூ பிளாக். கரெக்ட் தானே? இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ஏ இஸ் கிரேட்டர் தன் பியாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே வரப்போகுது. சரியா? ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த கம்ப்ளீட் பிளாக், நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன், இந்த கம்ப்ளீட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இது ஃபால்ஸாக இருந்ததுன்னா, இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் அந்த கம்ப்ளீட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இஃப் இட் இஸ் ட்ரூ இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ இந்த பிளாக் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகாது? ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த பிளாக் கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகாது. ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த பிளாக் கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ இஃப் ட்ரூ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஏ வந்து பியை விட கிரேட்டர்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. சரியா? அடுத்தது நீ என்ன கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஏ இஸ் கிரேட்டர் தன் சி அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அப்படின்னா ஒன்று ஏ வந்து கிரேட்டர் தன் பின்னு ஆகிப்போச்சு. அப்போ அடுத்த ஆன்சர் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று ஏ கிரேட்டராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா சி கிரேட்டராக இருக்கணும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே உள்ள இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறேன். லெட் மீ டேக் திஸ். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஏ வந்து கிரேட்டர் தேன் சியாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். சரி, அப்போ இங்கேயும் என்ன வருது அப்படின்னு சொன்னால் there is a true statement and there is a false statement. அப்போ இந்த ஏரியா வந்து என்ன அப்படின்னா it is a true statement for this if block, and இந்த ஏரியா வந்து என்ன அப்படின்னு சொன்னால் it is a false statement for this if block. புரியுதா? அப்போ ஒரு இஃப் பிளாக்குள்ளேயே நம்ம வந்து எத்தனை ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வேணால் உள்ள இன்சர்ட் பண்ண முடியும், எத்தனை ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வேணால் இன்சர்ட் பண்ண முடியும். பட் ரிமெம்பர் தட் இஃப்க்கு கீழே இருக்கக்கூடிய கண்டிஷன் எல்லாமே ட்ரூ பிளாக், எல்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபால்ஸ் பிளாக். சரியா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி ஏ இஸ் கிரேட்டர் தன் பின்னு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று ஏ கிரேட்டராக இருக்கணும். ஏ கிரேட்டராக இருந்தால் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஏ இஸ் கிரேட்டர் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இது வந்து ஃபால்ஸாக இருந்து அப்படிங்கிற பட்சத்தில் சி வில் பி கிரேட்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப்புக்குள்ளேயே என்ன முடிஞ்சிருது அப்படின்னு சொன்னால் ஏவா பியா சியான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. சரியா? ஸோ ஏயா பியா சியா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஏ கிரேட்டர், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் கன்ஃபார்மிங் இது சி அண்ட் சேயிங் தட் எய்தர் ஏ ஆர் சி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. சரியா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிளாக்கு கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஸ்கிப் ஆகிட்டு இட் வில் ரிட்டர்ன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உனக்கு இப்போவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, தெர் ஆர் மல்டிபிள் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் போனோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட். எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? இதெல்லாம் வந்து சிக்கும் காமன் தான் பார்த்துக்கோ. ஸோ அதனால் என்ன வந்து சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக அங்கே பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். சரியா? சிஇன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக அங்கே ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். பட் இங்கே வந்து நம்ம சி அவுட் யூஸ் பண்ணுவோம், அங்கே பிரிண்ட் ஆஃப்னு யூஸ் பண்ணுவோம். சரி, மற்றபடி இந்த சேம் கண்டிஷன் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சின்டாக்ஸ் ஃபார்மட்ஸ் எல்லாமே இஸ் ஈக்குவலன்ட் தேர் ஆல்சோ. சரியா? ஸோ இப்போ நீ இது பார்த்த அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த இஃப் பிளாக்குக்கு இது ஒரு கர்லி பிரேஸு, எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது ஒரு கர்லி பிரேஸு, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு கர்லி பிரேஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். ஐ ஹோப் இட் இஸ் க்ளோஸ்ட். ஐ ஹோப் இல்லை, நம்மளுக்கு இங்கே ஒரு கர்லி பிரேஸ் போடலை. கர்லி பிரேஸ் போட்டோம் அப்படின்னா எல்ஸ் பிளாக் வந்து கம்ப்ளீட்டட், இந்த இஃப் பிளாக் வந்து இந்த கர்லி பிரேஸோட கம்ப்ளீட் ஆகுது. ஏற்கனவே லைன் போட்டு காமிக்குது, அது தெரியுதான்னு தெரியல, லைன் போட்டு காமிக்குது. இந்தா இது வந்து இதுக்கும் க்ளோஸ் ஆகுது, இந்த லூப் இதோட க்ளோஸ் ஆகுது, இந்த லூப் இதோட க்ளோஸ் ஆகுதுன்னு லைன் போட்டு காமிக்குது. சரி, இருந்தாலும் நீ வந்து உன்னுடைய டெர்மினலை நீ செக் பண்ணி பாரு.
ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஏ வந்து ஸ்மால்னு ஆகி போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக்கு கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். எல்சிஃப் இஃப் பி இஸ் கிரேட்டர் தேன் சி அப்படியான்னு கன்ஃபார்ம் பண்ணுறேன். பி இஸ் கிரேட்டர் தேன் சியான்னு பார்க்குறேன். இஃப் ஸோ இப்போ திருப்பியும் ஒரு பிளாக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். இஃப் ஸோ நான் வந்து என்ட்ரு கொடுத்தா எனக்கு ஒரு கீழே ஒரு கர்லி பிரேஸ் போடுது. சரி, ஓகே, என்ட்ரு கொடுத்தாச்சு. இப்போ என்ன கன்ஃபார்ம் பண்ணணும், பி இஸ் கிரேட்டர். இப்போ வந்து ஏ இஸ் கிரேட்டர் தேன் பியான்னு நம்ம பார்த்தாச்சு. போர்டு போகும். திருப்பியும் ஸ்க்ரிபிள் பண்ணது எல்லாத்தையும் அழிச்சிக்கிறேன். ஆல்மோஸ்ட் யூ ரிமெம்பர் திஸ். நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இஸ் தேர் எனி டவுட் ஹியர்? அன்டில் நான் இது வரைக்கும் நான் பேசினதில் எதுவும் டவுட் இருக்கா? எனி ஒன் ஜஸ்ட் டைப் பண்ணி பாரு. நோ சார். குட், நல்லது, குட். சரி, ஓகே. இப்போ இந்த கண்டென்ட்டை அழிச்சிக்கிறேன். ஏன்னா அல்காரிதத்தை அப்படியே ரீட்டைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னா, முதல்ல ஏ வந்து கிரேட்டர் தேன் பியான்னு பார்த்தேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போச்சு ஏ இஸ் ஸ்மாலர்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபஸ்ட் இஃப் பிளாக் ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணியாச்சு. இந்த இஃப் பிளாக் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் ஆகி வந்துருச்சு. ஸ்கிப் பண்ணி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இது கம்ப்ளீட்டாக வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஐ ஹாவ் டு கன்ஃபார்ம் எய்தர் பி வில் பி கிரேட்டர் ஆர் சி வில் பி கிரேட்டர். இது ரெண்டு தான். அப்போ என்ன பண்ணுறேன், அடுத்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். பி இஸ் கிரேட்டர் தேன் சின்னு பார்க்குறேன். இஃப் பி இஸ் கிரேட்டர், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் இஸ் பி இஸ் கிரேட்டர். இது கிரேட்டர்னு எடுத்துக்கிறேன். ஒருவேளை ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னால் இது வந்து கிரேட்டர். சரியா? அதனால் ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பி கிரேட்டர் அப்படின்னு சொன்னால் ரெட்டில் இருக்குது, சி கிரேட்டர்னால் க்ரீனில் இருக்குது. சரியா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண, இங்கே ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் திருப்பியும் வருது. ஸோ அப்போ ஏற்கனவே ஒரு இதில் வந்து மல்டிபிள் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து 3-4 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் போகும்போது ப்ராப்பர் ப்ரோக்ராமிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறது நல்லது. சரி, இந்த பிளாக் முழுக்க வந்து ஃபால்ஸு, அதுக்கப்புறம் அடுத்த பிளாக்கு, அந்த பிளாக் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த பிளாக்கு, அதுக்கடுத்த பிளாக்கும் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த பிளாக், கடைசியாக இட் ஷுட் எண்ட் வித் அட்லீஸ்ட் ஒன் எல் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஏ பி இஸ் கிரேட்டர் தேன் சி, இது ட்ரூவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆக போகுது, சி அவுட் பி இஸ் கிரேட்டர். சரியா? பேக் ஸ்லாஷ் ஏற்கனவே வந்து இந்த கர்லி பிரேஸ் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறனால நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை நம்மளாம் வந்து வழக்கமாக டைப் பண்ணும்போது வி ஹேவ் டு ரைட் த இன்ஃபர்மேஷன். சரியா? ஸோ அப்போ இந்த பிளாக் கம்ப்ளீட்டாக எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இந்த பிளாக் வந்து எப்போ ட்ரூ ஆகும் அப்படின்னா, பி கிரேட்டராக இருந்தால் ட்ரூ ஆகும். ஒருவேளை சி கிரேட்டராக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகும். அதனால் இட் include the else statement here. else போட்டு திருப்பி என்ன பண்ணோம்னா, C out C is greater. சரி, ஹோப் ஸோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். திருப்பின்னு சொல்கிறேன், A is greater than B அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் எடுத்தேன்னா A கிரேட்டராக இருந்துச்சுன்னா இந்த லைன்ஸ் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? இந்த லைன்லேயே வந்து இந்த எக்ஸிக்யூஷன்லேயே கம்ப்ளீட்டாக சொல்லிடும், ஏ பெருசா சி பெருசான்னு சொல்லிடும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் லைன் வந்து ஏ வந்து கிரேட்டராக இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே வரப்போகுது. ஒருவேளை பி கிரேட்டராக இருந்தது அப்படின்னு சொன்னால் இதுக்கு இந்த பிளாக் கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இதுக்குள்ளே வரப்போகுது. ஒருவேளை இது ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இது வில் என்டர் இன்டு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதனால் கண்டிப்பாக ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட், இப்போ நம்ம வந்து திருப்பி மேலேருந்து வருவோம், இந்த இஃபுக்கு இந்த எல்ஸிஃபுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு எல்ஸ் இங்கே இருக்குது. சரியா? அப்போ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பித்த அப்படி இல்லைன்னா ஒரு எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஒரு எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இஃப் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு கண்டிஷன் மட்டும் நீ செக் பண்ண அப்படின்னா ஒரு எஃப் ஸ்டேட்மெண்ட் போதும். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு சொன்னால் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுற, ட்ரூ அப்படின்னா ஏ இஸ் கிரேட்டர், ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பிளாங்காக போட்டலாம், பி இஸ் கிரேட்டர்னு போட்டலாம். ஏன்னா செக்கிங் தேவையில்லை. பட் இஃப் இட் இன்வால்வ்ஸ் வித் 3 or 4 வேரியபிள்ஸ், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ளே வருது. அப்போ நான் மேலே இருக்கக்கூடிய இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சேர்த்து ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கே போட்டிருக்கிறேன். பட் இந்த இதுக்குள்ளே வந்து அப்படின்னு சொன்னால் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரியா? ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
இதனுடைய ட்ரேசஸ் வந்து கீழே இல்லை. சரி, இதனுடைய ட்ரேசஸ் வந்து கீழே கிடையாது. பிகாஸ் எஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்ட், அதுக்கு கீழே ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா there is one true block and there is one false block. சரியா, ஏ வந்து greater than சி ஆகுதுன்னா இது வந்து ட்ரூ பிளாக், இல்லை சி தான் கிரேட்டர் அப்படின்னு சொன்னால் this is a false block. சரியா, அப்போ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு எல்ஸ் நீ யூஸ் பண்ணிட்டு அப்படின்னா we conclude that there is a true block and a false block. பட் ஒரு எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் உன்னோட கண்டிஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு இஃப் ஒரு எல்ஸ் இஃப் கண்டிப்பாக ஒரு எல்ஸ் இருக்கும். சரி, நார்மலாக எப்போதுமே எல்ஸ் பிளாக் வந்து ஃபாலோஸ் தி ஃபால்ஸ் பிளாக். சரி, அது வந்து ஒரு ஃபால்ஸ் பிளாக் அப்படிங்கிறதுக்கு மீனிங் மட்டும் தான் நம்ம வச்சுக்கணும். சரி, நம்ம இதை ரன் பண்ணிவிட்டு திருப்பி நான் வந்து இதுக்குள்ளே வரேன், இல்லாட்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். லெட் வி ஹாவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் பாடி ஆஃப் தி பிஜிஎம் ப்ரோக்ராம் நீ கொடுத்த அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே சேர்ந்து வந்து இட் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சரி, நான் வந்து வேர்டு எடுக்கல, அதனால் இது எல்லாத்தையும் டிட்டோ பண்ணி ஒரு இஃப் யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட்டட் வென் இட் இஸ் ட்ரூ அதை எழுதிடும். எக்ஸிக்யூட்டட் வென் இட் இஸ் ட்ரூ. சரியா, அதே இது நீ வந்து இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும். அடுத்தது வந்து இஃப் அண்ட் எல்ஸ். இஃப் எல்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் இஃப் பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டு வழக்கம் போல் இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் so that the time can be restricted. சரியா, இது வந்து எப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகும் when it is true. சரியா, பட் ஃபால்ஸ் பிளாக்னு ஒன்று இருக்குது எல்ஸ். தென் ஒன்ஸ் அகெயின் நீ வந்து எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம் பாடி ஆஃப் த ப்ரோக்ராம் போட்டு. இது வந்து ஃபால்ஸாக இருக்கும்போது எக்ஸிக்யூட் ஆகும். சரியா, நல்லா கவனி. இந்த இதில் வந்து பாடி ஆஃப் த ப்ரோக்ராம் எவ்வளோ வேணா இருக்கலாம், எத்தனை லைன்ஸ் வேணா இருக்கலாம், எத்தனை லைன்ஸ் வேணால் வச்சுக்கலாம். சரியா, எத்தனை லைன்ஸ் வேணால் வச்சுக்கலாம். நீ வந்து இந்த கேர்லி பிரேஸ் போட்டிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், இதுக்கு கீழே இருக்க எல்லா லைன்ஸும் எடுத்துக்கும். ஒருவேளை நீ கேர்லி பிரேஸ் போடலை அப்படின்னு சொன்னால் வந்து வழக்கமாக இந்த G++ கம்பைலரில் அது வந்து ஒத்துக்க மாட்டேங்க. டர்போசியில் ஒத்துக்கும். டர்போசியில் வந்து நீ கேர்லி பிரேஸ் போடாமல் அந்த லைன் எடுத்துக்கும். பட் வந்து கேர்லி பிரேஸ் போடலை அப்படின்னா அதில் ஒரு லைன் நீ ஃபஸ்ட் லைன் என்ன லைன் டைப் பண்ணியிருக்க அந்த லைனை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். மற்ற லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து அது டிஃபால்ட்டாக வந்து நான் எக்ஸிக்யூட்டபிள் லைன்ஸ்னு எடுத்துக்கும். சரி, ஃபஸ்ட் லைனை மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லைன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அதனால் எப்போதுமே ஒரு குட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கேர்லி பிரேஸ் போட்டுக்கிறது நல்லது. சரியா, ஸோ இதுக்கு கீழே நீ எத்தனை லைன்ஸ் எடுத்தாலும் இட் இஸ் டேக்கன் ஆஸ் எ சிங்கிள் பிளாக். சரியா, அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னா எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ். சரியா, ஒன்ஸ் அகேன் ஐ ரைட் த ஸ்டேட்மெண்ட். இதை காப்பி பண்ணிக்கிறேன். இஃப் இதை மட்டும் நான் பெருசாக வச்சுக்கிறேன். சரியா, மற்ற எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து இந்த பிளாக் கேன் பி எக்ஸ்டெண்டட். இது கீழே இருக்க கண்டென்ட் வந்து நம்ம எத்தனை லைன்ஸ் வேணால் அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். சரியா, இந்த பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், இந்த பிளாக் ட்ரூவாக இருக்கும்போது. அதே மாதிரி அடுத்தது வந்து எல்ஸ் இஃப். எல்ஸ் இஃப். சரியா, சில கோடிங்கில் எல்ஸில் வந்து வேறு சேஞ்சஸ் இருக்கும். இதுக்கு வந்து நம்மளுக்கு C++ல் ஒரு எல்ஸு ஒரு ஸ்பேஸ் விட்டு இஃப். சரியா, சில ப்ரோக்ராமில் சில மேட்லாப் அப்படின்னு நினைக்கிறேன். மேட்லாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸும் இஃப்பும் சேர்ந்து பக்கத்தில் உட்காந்துருக்கும், ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அதனால் சின்டாக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். C++ல் வந்து எல்ஸு ஒரு ஸ்பேஸ் விட்டு இஃப். சரியா, ஒன் செகண்ட் பாடி ஆஃப் த ப்ரோக்ராம் காலி பிரேஸ் போட்ட அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், இந்த ப்ரீவியஸ் பிளாக்கு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிளாக்கு ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டபிள் லைன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். மேலே இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருக்கணும். ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இட் ப்ரொசீட் த நெக்ஸ்ட் லைன். அந்த நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்குது, எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டட் வென் இட் இஸ் ட்ரூ. கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் அபோ பிளாக்கு, அபோ இஃப் பிளாக்கு, அப்படி இல்லைன்னா எல்ஸ் பிளாக்கு, எதுனாலும் சரி. எல்ஸ் இஃப் பிளாக்கு ஃபால்ஸாக இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இஃப் ஸ்டேட்மெண்ட் இஃப் பிளாக்கோ அப்படி இல்லைன்னா எல்ஸ் இஃப் பிளாக்கோ கண்டிப்பாக ஃபால்ஸாக இருக்கணும். சரியா, ஸோ அதுக்கப்புறம் நீ வந்து என்னென்னா எத்தனை எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வேணால் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே எதனா அதுக்கு தான் ப்ரொசீடிங்ஸில் நான் எத்தனை எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் மீனிங்கில் போட்டிருக்கிறேன். எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ ஃபால்ஸாக இருக்கணும். ப்ரொசீடட் வித் எல்ஸ்
அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கர்லி பிரேசஸ் பிளாக்கில் பாடி ஆஃப் த ப்ரோக்ராம். சரியா? ஸோ நல்லா கவனித்து பார்த்தா அப்படின்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு எஃப் கண்டிப்பாக இருக்கணும். எல்லா ஸ்டேட்மெண்ட்லையும் இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், எல்லாத்துலேயும் இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். எல்ஸ் இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். எல்ஸ் இருந்தது அப்படின்னா இதான் சின்டாக்ஸு. எங்கே இருக்குது? எல்ஸ் இருந்ததுன்னா இதான் சின்டாக்ஸு, இதான் சின்டாக்ஸு. சரியா? எல்ஸ் இருந்ததுன்னா இதான் சின்டாக்ஸ். தேர் வில் பி a ட்ரூ பிளாக் அண்ட் தேர் இஸ் அ ஃபால்ஸ் பிளாக். சரியா? இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போனோம் அப்படின்னு சொன்னால், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போனோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் ஆரம்பிக்கணும். அந்த மேலே இருக்கக்கூடிய பிளாக் வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இட் டெர்மினேட்ஸ் த ப்ரோக்ராம். சொல்கிற புரியுதா? வேறு எந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகாது. இட் டெர்மினேட்ஸ் த ப்ரோக்ராம். ஒருவேளை இந்த பிளாக் கம்ப்ளீட்டாக ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இட் மூவ்ஸ் வித் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ண, இந்த பிளாக் கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து கண்டிஷன்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இட் வில் கம் டு த எல்ஸ் இஃப் பிளாக். இந்த பிளாக் வந்து ட்ரூ எப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இஃப் ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேறு ஏதாவது எல்ஸ் இஃப் பிளாக் ஃபால்ஸாக இருந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ ஒருவேளை இது ட்ரூவாக இருந்துன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டெர்மினேட் ஆகிட்டு ப்ரோக்ராம் மட்டும் வெளியில் வந்துடும். இதுக்கப்புறம் எத்தனை எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வேணால் வச்சுக்கலாம். பட் இதோட இந்த ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகி வெளியில் வந்துடும். ஆனால் கண்டிப்பாக லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா எல்ஸும் செக் பண்ணி பார்த்த அப்புறம் எல்லாமே ஃபால்ஸ்னு வந்துடும். கண்டிப்பாக தேர் ஷுட் பி அ ஃபால்ஸ் பிளாக். அதான் எல்ஸ் பிளாக். இப்போ எப்போதுமே எல்ஸ் பிளாக்கு கீழே எழுதக்கூடிய கோடை வந்து நம்ம வழக்கமாக வி கால் இட் அஸ் அ ஃபால்ஸ் பிளாக் கோட். சரியா? இப்போ நான் இன்னொரு கோடு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு இதை ரன் பண்ணி பார்த்துப்போம். எக்ஸ்பெக்டட் இங்கே வேறு இருக்குது. சி இஸ் கிரேட்டர்னு வந்துருச்சா? ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து சியோட வேல்யூ 56ன்னு கொடுத்துருக்குறோம். சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் மாற்றிட்டு இதை ட்ரங்கேட் பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் கோ வித் சி இன் ஸ்டேட்மெண்ட். சி இன் ஏ பி சி. சரியா? ஸோ 3க்கு நான் வேல்யூ வாங்குறேன் அப்படிங்கிற மீனிங்கில் பார்த்தேன்னா ஏக்கு வந்து நான் வந்து ஐ எம் கிவிங் 23. லூப்பிங் வந்து இன்டர்னல் லூப்பிங் கரெக்டாக தான் இருக்குது. பட் இட் இஸ் வெரி வெரி ஸ்லோ. நம்ம டேட்டா இதில் கொடுத்து ஆன்லைன் கம்பைலர் அப்படிங்கிறதுனால இது ஸ்லோவாக தான் வாங்குது. ஸோ அதனால் இல்லை ஸ்லோவாகுது. ஸோ அதனால் ஐ எம் மேக்கிங் இட் அஸ் ஃபிக்ஸட். இதை நான் வந்து ட்ரங்கேட் பண்ணிப்போம். சரியா? நான் எதுக்கு நம்ம பண்ணலாம், நான் வந்து அந்த ஆன்சர் காமிக்கிறேன். இருந்தாலும் இப்போதைக்கு நான் வந்து இதே எடுத்துக்கிறேன். சரியா? எதுக்கு வந்து நான் இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஆன்லைன் கம்பைலர் அப்படிங்கிறதுனால சர்வரோட கனெக்ட் பண்ணி எனக்கு டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு இட் பிகம்ஸ் ஸ்லோ எனஃப். ஸோ அதனால் வேல்யூஸை மாற்றிப்போம். லெட் பியோட வேல்யூஸை வந்து 145ன்னு வச்சுப்போம். இப்போ கம்பைல் பண்ணி பார்ப்போம். பி இஸ் கிரேட்டர். சரியா? சப்போஸ் டு பி ஒன் செகண்ட் வந்து இந்த வேல்யூ வந்து வச்சுட்டு 134ன்னு வச்சுப்போம். இப்போ கம்பைல் பண்ணி பார்க்குறேன். A is greater. ஸோ இதை 156 வச்சுப்போம். இப்போ கம்பைல் பண்ணி பார்க்குறேன். C is greater. சரியா? ஸோ ஒன்ஸ் அகேன் இப்போ ப்ரோக்ராமை திருப்பி வந்து இதே லைன் பெர்ஸ்பெக்டிவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆஸ் பர் வித் த கான்செப்ட் இன்ட் பார்த்த உடனே ஏபிசி இதை ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த ப்ரோக்ராம். இன்ட் ஏபிசி பார்த்த உடனே ஏக்கு பிக்கு சிக்கு வந்து 2 பைட் அலாக்கேட் ஆகுது. அதை அலாக்கேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இனி ஏக்கு வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. 134 இஸ் அசைன் டு ஏ, 45 இஸ் அசைன் டு பி அண்ட் 156 இஸ் அசைன் டு சி. சரியா? ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படிங்கிற செக் பண்ணுறேன். ஏஎம் பியும் செக் பண்ணி பார்க்குறேன். உனக்கே தெரியும் 134 இஸ் கிரேட்டர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ட்ரூ ஆயிடுது. தி ஸ்டேட்மெண்ட் பிகம்ஸ் ட்ரூ. சரியா? திஸ் ஸ்டேட்மெண்ட் பிகம்ஸ் ட்ரூ. அதனால் இதுக்கு கீழே இறங்குது. இட் கம்ஸ் டு த கர்லி பிரேஸ். உள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் லைனில் திருப்பி இட் லுக்ஸ் இன் டு த இஃப் ஸ்டேட்மெண்ட். மல்டிபிள் இஃப் அப்படிங்கிறத பார்த்துக்குது. ஒன்ஸ் அகேன் இட் கோஸ் வித் த கன்ஃபர்மேஷன் ஏ இஸ் கிரேட்டர் தேன் சின்னு பார்க்குது. ஸோ இட் கம்பேர்ஸ் ஏ வித் சி. சியோட கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் சி இஸ் கிரேட்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாக் வந்து ஃபால்ஸ் பிளாக்காக மாறிடுது. இவ்வளோ ஃபால்ஸ் பிளாக்காக மாறிடுது. ஸோ இட் கம்ஸ் டு த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இட் எக்ஸிக்யூட்ஸ் திஸ் லைன். சி அவுட் வந்து இதை முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருதுன்னா ரிட்டர்ன் டு 0க்கு வந்துடும். இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது.
சரியா? ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். வேணா இங்கே ஒரு லைன் நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். டைப் பண்ணால் அது ரிட்டர்ன் ஆகும். சி அவுட்டு நைஸ் ப்ரோக்ராம். சரியா? செமிகோலன் வச்சு டைப் பண்ண அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து பார்க்கலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோன்னா நைஸ் ப்ரோக்ராம் வந்துருச்சு. ஸோ அப்படின்னா மீனிங் என்ன? இந்த நைஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மீனிங் வந்துருச்சு. அப்படின்னா மீனிங் என்ன? இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது அப்படின்னு சொன்னால் இந்த லைனுக்கு வந்துடும். ஸோ இது வரைக்கும் வந்து உனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ளோவோட டோட்டல் லூப்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இது வரைக்கும் இருக்குது, அந்த ஃப்ளோ இருக்குது. ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக் ரிட்டர்ன்ஸ் டு சி அவுட் நைஸ் ப்ரோக்ராம். இதை பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட்ஸ் ப்ரோக்ராம். சரியா? ஒருவேளை இப்போ வந்து நம்ம இதை மாற்றிப்போம், இது 245 வச்சுப்போம். இப்போ B is greater நைஸ் ப்ரோக்ராம் வந்துருச்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குது. இப்போ சீஸ் தட் திஸ் ஸ்டேட்மெண்ட் பிகம்ஸ் ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால இவ்வளோ டோட்டல் பிளாக்கை வந்து என்ன பண்ண போகிறதில்ல, எக்ஸிக்யூட் பண்ண போகிறதில்ல. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னே பார்க்காது. சொல்கிற புரியுது? இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னே பார்க்காது. அதுக்குள்ளே என்ன ஒரு இஃப் ஒரு எல்ஸ் எல்லாமே அடிபட்டு போயிடுது. சரியா? இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதே பார்க்காது. நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இது ஃபால்ஸ், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைன் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். எல்ஸ் லைன் இதான் வந்து அடுத்த லைன். இங்கே வந்து பார்க்குது B is greater than C ன்னு பார்க்குது. B is greater than C அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லைனை டைப் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு கீழே இருக்க எல்ஸ் பிளாக்கை செக் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக இந்த இஃப் பிளாக் கம்ப்ளீட் இஃப் பிளாக் விட்டு வெளியில் வந்து இந்த லைனை வந்து பிரிண்ட் பண்ணும். இஃப் பிளாக் கம்ப்ளீட் இஃப் பிளாக்கோட அடுத்த லைன் வந்து இந்த லைன். சரியா? ஸோ ஆட்டோமேட்டிக் இந்த லைனை பிரிண்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணிக்குது. ஒருவேளை வந்து சியோட வேல்யூ நம்ம வச்சுப்போம். இட் இஸ் 756 வச்சுப்போம். C is greater. இப்போ அதே தான் ஃபர்ஸ்ட் லைன் செக் பண்ணுது. இந்த பிளாக் வந்து டோட்டலாக ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ அதனால் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வருது. செக் பண்ணி பார்க்குது B is greater than C செக் பண்ணி பார்க்குது. நெகட்டிவ் ஆப்ரேட்டர் இஸ் சாரி நெகட்டிவ் சைன் இஸ் அரைஸ்ட். அப்படி தானே பிலேருந்து சியை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நெகட்டிவ் எனக்கு வந்து நெகேஷன் வரும், மைனஸ் சிம்பிள் வரும் இஃப் இட் இஸ் நெகட்டிவ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணுறது நெகட்டிவாக இருக்கிறது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாக் வந்து ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இட் எக்ஸிக்யூட்ஸ் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதுக்கப்புறம் வேறு எதுவும் ஒரு எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்து அப்படின்னா அந்த எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்டையும் ரன் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். வேணால் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். எல்சிஃப் சரியா? கீழே வச்சுக்கிறேன். எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்டுங்க கண்டிஷன் போடணும்ல. கண்டிஷன் வந்து இப்படி வச்சுப்போம். B ஈக்குவலன்ட் டு C வச்சுப்போம். என்ன இருந்தது அப்படின்னா நம்ம இப்படி போட்டோம். C out they are equal. சரியா? ஸோ இப்போமே நீ எக்ஸிக்யூட் பண்ணி பாரு. ஒன்ஸ் அகேன் C is greater அப்படின்னா மீனிங் என்ன? இந்த பிளாக் வந்து ஃபால்ஸு, அடுத்து இந்த பிளாக் ஃபால்ஸு. அதனால என்ன பண்ணுது அப்படின்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது. சரியா? ஐ ஹோப் யூ கேன் ஏபிள் டு ஃபாலோ த இன்ஃபர்மேஷன் ஆஸ் ஐ கிவன். இப்போ வந்து இதே ப்ரோக்ராமை நான் என் கம்பைலரில் போடுறேன். சரியா? நான் வந்து Ubuntu யூஸ் பண்ணுறேன். நீ வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணி G++ கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு டேக் அ நோட் பேட். ஒரு நோட் பேட் எடுத்துக்க. ஏன்னா ஒரு நோட் பேட் எடுத்துக்க. இது ஒரு நோட் பேடு. இந்த நோட் பேடில் இந்த ப்ரோக்ராம் வந்து நான் வந்து வாட் ஐ கால்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறது எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஐ எம் கோயிங் வித் சேவ். உன்னோட ஃபோல்டரில் எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கோ. நான் அகாடமிக்குள்ளே என்னோடய ஃபோல்டருக்குள்ளே கோட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நேம் இப்போ என்ன எடுத்துருக்குறோம்? நெஸ்டட் இஃப்னு அடிச்சுப்போம். சரியா? கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விடக்கூடாது, பார்த்துக்கோ. சரியா? அந்த கம்பைலரில் நீ ஃபைல் நேமுக்கு ஸ்பேஸ் கொடுக்க. ஒரு நெஸ்டட் ஒரு ஸ்பேஸ் விட்டு இஃப் கொடுத்துருக்குறேன். அப்படி கொடுத்தோன்னா அது தப்பு, அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகாது. எதுக்கு உனக்காக நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி பார்க்குறேன். ஸோ நெஸ்டட் ஒரு ஸ்பேஸ் விட்டு இஃப் எக்ஸ்டென்ஷன் வந்து .cpp அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிக்கோ. சேவ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து கலர் சேஞ்சஸ் தெரியும். சிபிபின்னு போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் இருக்கும். கம்பைலர் இருந்தது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் பார்க்கலாம். மேலே இருக்க அது ஹெட்டர் ஃபைலை காமிக்கும். எங்கெங்கெல்லாம் வந்து பேர் என்னது கீவேர்ட்ஸோ அந்த டேட்டா டைப்ஸ் இருக்குது அங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பச்சை கலரில் மாறி இருக்கும். இந்த கலர் சேஞ்சஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு கலருக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய கலர் சேஞ்ச் பார்க்கலாம். சரியா? இப்போ நான் கம்பைலரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போகணும். கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போய் வந்து நீ எந்த ஃபோல்டரில் இருக்கே அந்த ஃபோல்டர் கொண்டுட்டு வந்துருக்கேன். இப்போ நான் டாக்குமெண்ட்ஸில் இருக்கேன். ஐ ஹோப் என்னுடைய ஃபோல்டர் எடுத்து காமிச்சேன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோல்டர்
டாக்குமெண்ட்ஸ் அகாடமிக் சிபிபி கோட்ஸ். சரியா, இதான் வந்து என்னுடைய லைன் ஸ்ட்ரீம். அந்த ஸ்ட்ரீம் வந்து என்னுடைய டெர்மினல் விண்டோவில் பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரீமுக்கு வந்தாச்சு. ஒன்ஸ் அகேன் கன்ஃபார்ம் இட் எல்எஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ப்ரோக்ராம் இருக்குது, nested if டாட் சிபிபின்னு இருக்குது. ரன் பண்ணுற கமாண்ட் என்னென்னா g++ ஃபைல் நேம் nested ஸ்பேஸ் if டாட் சிபிபி. சரியா, ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். கம்பைல் பண்ணுறதுக்கு g++ ஒரு ஸ்பேஸ் விட்டு உன்னோட ஃபைல் நேம் டாட் சிபிபி கொடுத்து அப்படின்னு சொன்னால் எரர் காமிக்கும். ஏன் எரர் காமிக்குது அப்படின்னு நான் ரீசன் சொல்லிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கேன், ஃபைல் நேமில் ஸ்பேஸ் அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதனால் ஃபைல் நேமை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். எங்கேயும் ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா ஓப்பன் பண்ணால் அதை க்ளோஸ் பண்ணணும். அப்படி தானே? விண்டோஸ் வந்து விடும், விண்டோஸ் வந்து விடாது, பட் இது விடும். சரி, விண்டோஸ் வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிருந்தது அப்படின்னா ரீநேம் பண்ண விடாது, பட்டு லினக்ஸ் பிளாட்ஃபார்மில் ரீநேம் பண்ண விடும். சரியா, ஸோ அதனால் எனக்கு வந்து டேரெக்டாக ரீநேம் பண்ணிட்டேன், பட் இந்த ஃபைல் நேம் மாறிடுச்சு. என்ன, இந்த ஃபைல் நேம் மாறிடுச்சு. இப்போ உள்ளே வந்து நீ செக் பண்ணிப்பார். nested if டாட் சிபிபி. இஃப் தேர் இஸ் நோ எரர் ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகி அதே லைன் திருப்பி வந்து நிற்கும். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ராமில் எந்த எரரும் இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் எனக்கு அடுத்த இந்த லைன் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் லைன் திருப்பி வருது. எரர் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி எரர் காமிச்சிடும். சரியா, ஸோ எரர் காமிச்சதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த என்னோடய ஃபோல்டருக்கு போனேன் அப்படின்னா அதில் பார்க்கலாம் இந்த a.out அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் தான் வந்து என்னென்னா அவுட்புட் ஃபைல். சரி, இந்த ஃபைல் தான் எனக்கு அவுட்புட் ஃபைல். இந்த ஃபைலை நான் ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கமாண்ட் வந்து இது டாட்/, சரியா, டாட்/ ஃபைல் நேம் a.out டாட்/ ஸ்பேஸ் கிடையாது, a.out அப்படிங்கிற ஃபைல் நேம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து C is greaterன்னு வந்துடும். சரியா, இப்போ நல்லா செக் பண்ணி பாரு, C is greaterன்னு வந்திருக்கு. ஏன்னா நம்மளோட கம்பைலர் பழைய கம்பைலர் படி நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும், இங்கே வேறு எதுவும் நான் போடல, இல்லை நைஸ் ப்ரோக்ராம் போட்டிருக்கணும். நைஸ் ப்ரோக்ராம் வந்திருக்கணும், அதை காணும், சத்தத்தை காணும். ப்ரோக்ராம் நைஸ் ப்ரோக்ராம் ஏன் ஆளை காணும். ஓகே குட், நல்லது. ஏன் வரலான்னு தெரியலையே. சரி, ஓகே குட், நல்லது. a.out போட்டோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து எந்த வந்திருக்கு, எந்த இருக்குது நைஸ் ப்ரோக்ராம் இந்த இருக்குது. என் கண்ணுக்கு தான் தெரியாமல் போச்சு. சரியா, சிங்கிறது நைஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற கீழே இருக்குது. சரி, டெர்மினலோட சேர்ந்து உட்காந்துருக்குது. ஸோ C is greater நைஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற கம்பைல் ஆயிடுச்சு. சரியா, இப்போ நான் வந்து இதில் வந்து C in ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து பார் பண்ணிவிட்டு C in ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இது கேட்கும் எனக்கு. சரி, ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிடுச்சா. a.out உனக்கு வந்து வேல்யூஸ் கேட்குது. ஏக்கு வந்து 12, பிக்கு வந்து 34, சிக்கு வந்து 56. C is greater. திருப்பி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுவோம். a.out 123, 45, 67. A is greater. ஒன்ஸ் அகேன் திருப்பி ஒரு தடவை ப்ரோக்ராமை மாற்றுவோம். B கிரேட்டருக்கு 12, 45, 32. B is greater. ஸோ அப்போ அங்கே கம்பைலர் ஆன்லைன் கம்பைலர் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், இஃப் யூ யூஸ் C in ஸ்டேட்மெண்ட் இட் கோஸ் டு த சர்வர் தட் இஸ் அவைலபிள் அட் எனி அண்ட் ரிமோட். அந்த ரிமோட்டில் இருக்கிறனால போய் திருப்பி எனக்கு வந்து ப்ராசஸை கொண்டுட்டு வரதுக்கு எனக்கு ஸ்லோ டவுன் ஆகுது. சரியா, ஸோ அதனால் ஆன்லைன் கம்பைலரில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், வந்து ஆஃப்லைன் கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆஃப்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்ஸ் அகேன் இதே வீடியோ வந்து இட் வில் பி போஸ்டட் பேக். உனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் பின்னாடி. அப்போ ஒன்ஸ் அகேன் ரிமெம்பர், இன்னும் வந்து ஃபைல் நேமில் என்ன இருக்கக்கூடாது, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஃபைல் நேம் சேவ் பண்ணும்போது ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஃபைல் நேம் டாட் சிபிபின்னு எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும். கம்பைல் பண்ணும்போது டெர்மினல் விண்டோவோ இல்லாட்ட கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கன்சர்ன் ஃபோல்டர் வரைக்கும் நீ வந்து ஸ்க்ரீன் மூவ் பண்ணி வச்சுருக்கணும். அதான் நான் டாக்குமெண்ட்ஸ் அகாடமிக் சிபிபி கோட்ஸ் இதுக்குள்ளே தான் என்னோடய ப்ரோக்ராமை வந்து வச்சுருக்கிறேன். ரன் பண்ணக்கூடிய கமாண்ட் G++ ஒரு ஸ்பேஸ் விட்டு உன்னோட ஃபைல் நேம் டாட் சிபிபி. இஃப் இட் ஹேஸ் நோ எரர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் அந்த அடுத்த லைன் வந்துடும். அடுத்த அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து சேர்ந்துடும்.
ஒருவேளை எரர் இருந்தது அப்படின்னா இட் நோட்டேட்ஸ் த எரர்ஸ். சரியா? அடுத்தது நீ அதை ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டாட் ஸ்லாஷ், இது வந்து கமாண்ட். இந்த டாட் ஸ்லாஷ்ங்கிறது அந்த ஃபைலை ரன் பண்ணுறதுக்கான கமாண்டு. அடுத்தது ஃபைல் நேம் a.out கொடுத்த அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீ உன்னோட ஃபைலில் ப்ரீடாமினண்ட்டாக நீ உள்ள டேட்டா கொடுத்துருந்த அப்படின்னா இட் வில் ரன். அப்படி இல்லை அப்படின்னா cin ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண அப்படின்னா இட் ஆஸ்க் ஃபார் தி வேல்யூஸ் டு கெட் இன். அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி அது உள்ளே வாங்கிக்கும். சரியா? ஸோ ஒன் செகண்ட் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓரளவு உனக்கு டேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே நம்ம வந்து 2 ஃபைல் நேமுக்கு நடுவில் ஸ்பேஸ் கொடுத்ததுனால எனக்கு இவ்வளோ எரர்ஸ் காமிச்சிச்சு. ஃபைல் நேமில் ஸ்பேஸ் கொடுக்கல, அதனால் எரர் காமிக்கல. இந்த லைன் வந்துச்சு, கமாண்ட் ப்ராம்ப்ட் திருப்பி வந்துச்சு. திருப்பி அந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டாட் ஸ்லாஷ் அப்படிங்கிறது கமாண்டு, இங்கே வந்து ஃபைல் நேம் கொடுத்து அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம். நீ cin ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் இது ஆஸ்க் ஃபார் ஏ. நான் அடுத்து என்ட்ரு கொடுத்துருக்குறேன். நீ என்ட்ரு கொடுக்காம கண்டினியூஸாக கொடுத்து அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா அது ஏக்கு தான் எடுத்துக்கும். ஒருவேளை நீ வந்து அதுவும் வந்து காமிச்சிடுறேன். பி a.out 1 2 3 4 5 இந்த மாதிரி நான் வந்து கண்டினியூஸாக கொடுத்து இது வந்து எல்லாமே ஏன் தான் எடுத்துக்கும். ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நான் 67 கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ் விட்டு 89 கொடுத்தேன் அப்படின்னா சொல்கிற படி தான் வந்து அந்த ஒரு ஸ்பேஸுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இட் க்ளோசஸ். அது வரைக்கும் ஏன்னு எடுத்துக்கும். ஒரு ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் அடுத்த வரக்கூடிய வேல்யூ வந்து பீனுக்குன்னு எடுத்துக்கும். இப்போ நம்ம வந்து செக் பண்ணுவோம். 12 ஸ்பேஸ் 56 சரி a.out கொடுக்கணும்ல. 12 56 78 பார்த்தீங்கன்னா c இஸ் கிரேட்டர். அப்படின்னா மீனிங் என்ன? 12 வந்து ஏக்கு அசைன் பண்ணிக்குது, ஒரு ஸ்பேஸ் இருக்கிறனால அது வந்து செப்பரேட்டர்னு எடுத்துக்குது. 56 பிக்கு அசைன் பண்ணிக்குது, 78 சிக்கு அசைன் பண்ணிக்குது. சொல்கிற புரியுதா? நம்ம வந்து திருப்பி வேணால் ப்ரோக்ராமில் மாஸ்டர் ப்ரோக்ராமில் போய் சியோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொன்னேன்னா சியோட வேல்யூ 78 தான் காமிக்கும். பட் நீ கண்டினியூஸாக அடிச்சு அப்படின்னு சொன்னால் எங்கே அடிச்சிருக்காங்க அந்த கண்டினியூஸாக அடிச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஃபுல்லாக ஏன்னு எடுத்துக்கும். சரி, இதெல்லாம் டெர்மினலில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ். சரியா? C++ல நம்ம கம்பைலரில் பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது எதுவும் இதில் டவுட் இருக்கா? இது வரைக்கும் நம்ம பேசினது இஸ் தேர் எனி டவுட்? எனி டவுட்? ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். எனிதிங் டு சே? எஸ், நோ? No doubt, sir. No, sir. No doubt. சரி, இப்படி பார்த்தா நல்லா எல்லாம் கோடிங் எழுதிடுவீங்க போல இருக்க. நல்லா இருக்க. குட். சரி, குட், நல்லது. ஸோ அப்போ வந்து இந்த இவ்வளோ தான் நான் வந்து ரெண்டு வீடியோவில் போஸ்ட் பண்ண கண்டென்ட் பார்த்துக்கோ. சரியா? ஸோ வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட், நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு, எல் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதில் ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிப்போம். நான் இப்படி வரேன், இது எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன். எல்ஸுக்குள்ளே நீ வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சரி, இஃப் ஏ கிரேட்டர் தேன் பி, சி அவுட் A is greater. நான் இதோட நிறுத்திக்கிறேன் போதும். A is greater. அடுத்து ஒரு else block யூஸ் பண்ணிக்கிறேன். else block போட்டு இதுக்குள்ள நான் ஒரு if statement யூஸ் பண்ணுறேன். if A is greater than C. இல்லை, B is greater than C. இது அந்த கோடு வந்து தப்பு பார்த்துக்க. திருப்பியும் சொல்கிறேன், அந்த கோடு வந்து தப்பு. ஜஸ்ட் டு ப்ரூவ் தட் எல்ஸுக்குள்ளே வந்து நீ வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப்க்கு தான். சரியா? நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சி அவுட்டு பி இஸ் கிரேட்டர். என்ன? ஸோ இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற சி அவுட்டு சி இஸ் கிரேட்டர். இல்லை, ஆக்சுவலாக இங்கே தான் வரும். இங்கே ஒரு பிளாக்கு, இது ஒரு பிளாக். இங்கே தான் சி அவுட் ஸ்டேட்மெண்ட். சி அவுட் சி இஸ் கிரேட்டர். திருப்பியும் சொல்கிறேன், கோட் இஸ் பார்ஷியல், இட் இஸ் நாட் கரெக்ட். சரியா?
இப்போ ரன் பண்ணி பாரு. ஆக்சுவலாக வந்து பியோட வேல்யூ நான் கிரேட்டர்னு வச்சுப்போம், 86ன்னு வச்சுப்போம். பியோட வேல்யூ கிரேட்டர். ரன் பண்ணி பார்த்தோன்னா கோட் ரன் ஆகும். கோட் ரன் ஆகுது அப்படிங்கிறதுனால ப்ரோக்ராம் கரெக்டுன்னு சொல்லக்கூடாது. நல்லா நீ பாரு, பி இஸ் கிரேட்டர் அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபாலோட் தட் சி இஸ் கிரேட்டர். அதுக்கப்புறம் நைஸ் ப்ரோக்ராம். அப்படின்னா மீனிங் என்ன, எல்ஸ் பிளாக்குக்குள்ளே நீ ஏதாவது ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண, பி தான் வந்து கிரேட்டர் அப்படிங்கிற உனக்கு நல்லா தெரியும். பட் இந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாலும் இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அடுத்த லைன் திருப்பி பண்ண தான் செய்யும். பிகாஸ் இட்ஸ் அ ஃபால்ஸ் பிளாக். அந்த பிளாக்குக்குள்ளே நீ என்னென்ன ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கியோ அத்தனை ஸ்கிரிப்டையும் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால் ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போய் ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கக்கூடாது, வைக்கக்கூடாது. ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் நீ பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னா எய்தர் இட் ஷுட் பி இன் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் பிளாக்ல இருக்கணும், அப்படி இல்லைன்னா எல்ஸ் இஃப் பிளாக்ல இருக்கணும். சரியா? எந்த எக்காரணத்துக்கு கொண்டும் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நீ ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படியே வெரிஃபிகேஷன் செக்குக்குள்ளே போகக்கூடாது. எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்போதுமே வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ ஃபால்ஸ் ஆயிடுச்சு அந்த கண்டிஷனில் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்கணும். சரியா? ஏதாவது ஒரு கண்டிஷன் மேலே இருக்கக்கூடிய இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இதே எடுத்துப்போம், இப்படி வச்சுப்போம். இது வந்து 756ன்னு வச்சுப்போமே. இப்போ நீ ரன் பண்ணி பாரு, இந்த பிளாக் வந்து கம்ப்ளீட்டாக ஏ வந்து கிரேட்டர்னு முடிச்சிடும். இப்போ சி இஸ் கிரேட்டர்னு போயிடுச்சோ. ஓகே, இதை நம்ம கட் பண்ணிப்போம், 45ன்னு வச்சுப்போம். நீ கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஏ இஸ் கிரேட்டர்னு முடிச்சுக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஒரு பிளாக்கை மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கு. பண்ணிவிட்டு வந்து ஏ வந்து ஏயும் பியும் கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துச்சு. ஏ இஸ் கிரேட்டர்னு முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிளாக் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுது, டிஸ்கார்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் ஒரு எல்ஸ் பிளாக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், யூ ஷுட் நாட் செக் ஃபார் எனி கண்டிஷன். மேக்ஸிமம் உள்ள வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுற ஒரு பிக்சரை வந்து கொண்டுட்டு வந்து அப்படின்னு சொன்னால் தென் இட் இஸ் அ ஃபால்ஸ் ப்ரோக்ராமிங். அது தப்பான ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோ. எல்ஸுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, ஒரு கண்டிஷனல் லூப் வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அது தப்பு. சரியா? ஸோ அதனால் இதையும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் நான் வந்து அடுத்த ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கு போகிறேன். ஹோப் 40யோட க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்லிவிட்டு நான் வந்து கன்க்ளூட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்னேன்ல, இதை வந்து கிட்டத்தட்ட வந்து 2 வீடியோவில் போடும்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட 11 நிமிஷம் தான் ஆச்சு. பட் நம்மளுக்கு ஒரு 50 நிமிஷம் கிளாஸ் நடத்தியிருக்கிறோம். சரியா? ஸோ ஒன்ஸ் அகேன் நான் வந்து டூ வைல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பேசிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிப்போம். எடுத்து விட்டாச்சு. நான் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் அசைன் பண்ணிக்கிறேன், இன்ட் ஐன்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ வந்து while I greater than 5. சரியா? ஐயோட வேல்யூ வந்து 5க்கு கம்மியாக இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், just put down the statement cout the value of I equal to I print பண்ணிடு. சரியா? அடுத்தது I plus plus. முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு லைன் வச்சுக்கேன், cout nice pg. வேல்யூ நம்ம கொடுக்கல, வேல்யூவோட வேல்யூ கொடுத்துப்போம், இனிஷியலைஸ் பண்ணிப்போம் 0ன்ட்டு. சரி, int I is equal to 0. என்ன ரன் பண்ணி பாரு. ஸோ கண்டிஷன் என்ன பார்த்தா அப்படின்னு சொன்னால், ஆரம்பிக்கும் போது ஐயோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 5 இருக்கான்னு பார்க்குது. சரியா? கிரேட்டர் தேன் 5 இருக்கான்னு பார்க்குது. ஐயோட வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறதுனால இந்த பிளாக் கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் டீஆக்டிவேட் ஆகுது. அதனால் இந்த கோடை எக்ஸிக்யூட் ஆகலை. தி ஸ்டேட்மெண்ட் பிகம்ஸ் ஃபால்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணுது. சரியா? சப்போஸ் டு பி இதை வந்து தலைகீழாக போட்டுக்கிறேன், லெஸ்ன்னு போட்டுக்கிறேன். அன்டில் வந்து லெஸ் தேன் 5 இருக்கிற வரைக்கும் நீ வந்து பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொன்னால்,
ஸோ ஐயோட வேல்யூ நீ செக் பண்ணி பார்த்தோன்னா வந்திருக்கும். ஸோ ஐயோட வேல்யூ 0, ஐயோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 2, ஐயோட 3 வேல்யூ 3, ஐயோட. ஸோ அப்போ ஐட்ரேஷன்ஸ் நம்ம பண்ணோன்னு சொல்லுவோம்னா ஞாபகம் இருக்கும். ஐட்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது நீ யூஸ் பண்ணக்கூடிய லூப்ஸ், இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரூவா ஃபால்ஸா, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஐட்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ் வரும்போது there are 8 another காம்பினேஷன்ஸ். do while அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாமே பார்த்தோன்னா ஐட்ரேஷன்ஸ். இத்தனை டைம் வரைக்கும் நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் இந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ ட்ரூ பிளாக் ஃபால்ஸ் பிளாக் வச்சுறானே இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். சரியா? ஐட்ரேஷன்ஸ் நம்ம பேசிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக do while இது வந்து வெறும் while ஸ்டேட்மெண்ட், do while ஸ்டேட்மெண்ட் இருக்குது. do while ஸ்டேட்மெண்ட்டுக்கும் while ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பேசுவோம். பட் நம்ம ஐட்ரேஷன்ஸ் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இப்போ do while ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைன்னா ஃபாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணால் ஐட்ரேஷன்ஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இதை நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஐயோட வேல்யூ வந்து 0, ஐயோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 2, ஐயோட வேல்யூ 3, ஐயோட வேல்யூ 4. அடுத்து இன்க்ரிமெண்டேஷன் ஆகும்போது ஐயோட வேல்யூ வந்து 5. அப்போ உன்னோட ப்ரோக்ராம் படி என்ன பண்ணுது அப்படின்னா கம்பேர்ஸ் வித் ஐயோட கரண்ட் வேல்யூ இப்போ வந்து 5, 5யோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டையும் நீ சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ the value becomes false. ஆட்டோமேட்டிக்காக ஐ இஸ் ஈக்குவல் ஐயோட வேல்யூ வந்து 0 ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து உன்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருக்குது. அப்படின்னா மீனிங் என்ன, ஐ இஸ் லெஸ் தென் 5 அப்படின்னு சொன்னால் ஐயோட வேல்யூ ஷுட் ரிட்டர்ன் நெகட்டிவ் சைன். ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் அந்த பிளாக் வந்து ட்ரூவாக இருக்கும். ஈக்குவல் டு 0வோ அல்லது கிரேட்டர் தேன் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக் பிகம்ஸ் ஃபால்ஸ். ஸோ அதனால் இட் பிகம்ஸ் ஈக்குவல் டு 0, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா ஸ்டேட்மெண்ட் பிகம்ஸ் ஃபால்ஸ். இப்போ வந்து இப்படியே கூட வச்சுக்கலாம், ஒரு ஈக்குவல்ஸ் போட்டுக்க, ஒரு ஈக்குவல் டு போட்டோன்னா 5 வந்துடும். ஃபைவ் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அப்படின்னா மீனிங் ஒரு 5 வரைக்கும் வந்து நம்மளுக்கு 4 வரைக்கும் வந்து இட் ரிட்டர்ன்ஸ் அ நெகட்டிவ் வேல்யூ, 5 வரும்போது இட் ரிட்டர்ன்ஸ் ஈக்குவலன்ட் வேல்யூ, தட் இஸ் 0 வேல்யூ. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ பிகம்ஸ் கிரேட்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லூப் டெர்மினேட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் பேக் டு த லாஸ்ட் லைன். சரியா? ஸோ அப்போ இதை வந்து ஐட்ரேஷன்ஸ் அப்படிங்கிற காம்பினேஷன் போகும்போது we have to use either while loop or do while loop or else fast statement. எந்தெந்த கண்டிஷனில் do while யூஸ் பண்ணலாம், என்ன நேரத்தில் ஃபாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த சென்ஸ் வந்து whether I can able to give a predefined video before so that we can able to do a lot of problems here. பட் என்ன அப்படின்னா கண்டிஷன் வந்து எல்லோரும் பார்த்துருக்கணும். என்னால் வந்து பார்க்க முடியும், ஹோப்ஸோ ஸ்க்ரீன் வந்து விசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால உனக்கு தெரியும் நம்புகிறேன், இருந்தாலும் நான் காமிச்சிடுறேன். போட்ட வீடியோ அந்த இருக்குது, இந்த மேலே இருக்க ரெண்டும் வந்து நம்ம யூஸ் பண்ண வீடியோ. சிபிபி இஃபெல்ஸ் மல்டிபிள் இஃப் பார்த்தோன்னா இது 6 இருந்துச்சு, அதுக்குள்ளே 10 ஆயிடுச்சு. அது எப்படியா 10 ஆச்சுன்னு தெரியல. இது 5. ஸோ அப்படின்னா மீனிங் என்னோடய வியூ ஒரு தடவை கழிச்சா கூட 9 வரை தான் ஒருத்தன் பார்த்துருக்கேன், இன்னொருத்தன் 4 தான் பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் நம்ம வந்து ஐ புட் அண்ட் ப்ரீடிஃபைன்டு வீடியோ, முன்னாடியே வீடியோ போட்டோம் அப்படின்னா நம்ம கிளாஸில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ஸ் செஞ்சு பார்க்கலாம். அதை பற்றி நம்ம வந்து நரேஷன் பார்க்கலாம். அப்படின்னா மீனிங் என்ன, ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வச்சுக்கலாம் அதிகமாக. பட்டு இதே மாதிரி நம்ம கிளாஸ் போய்ட்டு வந்தோம்னா இன்னும் லூப்ஸ் மட்டும் நம்ம நடத்துறதுக்கு இன்னும் பல காலங்கள் ஆகும். பார்த்துக்கோ, நீட் அ ஃபீட்பேக் ஃப்ரம் யுவர் சைட் ஸோ தட் என்ன மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். நான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸை பற்றி நீ சொல்லலாம். இதுக்கு ஒரு ஃபீஸிபிலிட்டி செக் நம்ம வந்து என்ன மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு இது வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். யாராவது நம்ம கிளாஸில் வாலண்டியர்ஸே இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஸோ யாராவது வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணலாம். I hope Ajay can able to speak. Ajay, Rohit Shankar, Ajay,
Ajay, whether I am audible? Ajay Rajapandian. சாப்பிட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வாய்க்குள்ள நிறைய சாப்பாடு வச்சுட்டு பேச முடியாமல் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த ஆளை கேட்போம். பாலாஜி. குட்பா. அப்பா நல்ல வேலை, நீ சாப்பிடாம இருக்கிய போதும். சொல்லுப்பா, கதை சொல்லுப்பா. என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் சொல்லு. இல்லை, நம்ம வந்து அதிகமாக ப்ரோக்ராம்ஸை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால், ப்ரோக்ராம்ஸை பற்றி ஹேண்ட்ஸ் ஆன் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட எஃபர்ட் எடுக்கணும். நான் எடுக்கிறதுக்கு ரெடியான பேக்கெண்டில் நான் வந்து வீடியோஸை போஸ்ட் பண்ணேன்னா அப்படின்னா ஹோப் இட் இஸ் ஆஃப் கண்டென்ட் ஆஃப் 10 to 12 minutes இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம வந்து அது ரிலவெண்ட்டான ப்ரோக்ராம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா நம்ம அதை பற்றி கிளாஸ் நடத்திட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அடிஷ்னல் ப்ரோக்ராம் சால்வ் பண்ணுறது பாசிபிலிட்டி கிடையாது. சொல்லு பாலாஜி. சார் இனிமேல் பார்ப்பேன் சார், நீங்கள் போகிறது. இல்லை, உனக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா அப்படிங்கிறத முக்கியம். ஐ ரிமெம்பர், அதாவது 1-2 வந்து நாங்களும் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ என்ன அப்படின்னா ஃபேக்கல்ட்டி ஆர் சைடு வந்து எனக்கு வந்து பேர் என்னது, ஒரு காம்பனெண்ட்டில் எனக்கு வந்து நெட் கனெக்டிவிட்டி இல்லைன்னா என்கிட்ட ஒரு 4 காம்பனெண்ட் இருக்குது. மோடம் இருக்குது, என்னோடய மொபைல் இருக்குது, அதை தாண்டி ஒரு மோடம் வச்சுருக்கிறேன், அதை தாண்டி என்னோடய ஒய்ஃபோட மொபைல் இருக்குது. மொத்தம் 4 காம்பனெண்ட் எங்கள் கையில் இருக்குது. அதனால் எனக்கு கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஏதாவது ஒரு பேசிஸில் கனெக்டிவிட்டிக்கு வந்துடுவேன். இல்லை அப்படின்னு சொன்னால் ஒருவேளை எனக்கு லேப் வச்சு யோசித்தேன் அப்படின்னா ஐ ஹாவ் 2 different லேப்ஸ். அதை தாண்டி பார்த்தோன்னா பின்னாடி ஒரு சிஸ்டம் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு மொபைல் இருக்குது, இன்னொரு மொபைல் இருக்குது. மொத்தம் ஒரு கிளாஸ் கனெக்டிவிட்டி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால எனக்கு அந்த வகையிலையும் எனக்கு வந்து டிஸ்டர்பன்சஸ் இல்லை. பட் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து நான் யோசிக்கும் போது நான் புரிஞ்சிக்க முடியுது. என்ன அப்படின்னா இப்போ உன் வீட்லேயே வந்து 2 பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஹார்ட் டு கெட் கனெக்டட். இது வந்து நாமெல்லாம் ஸ்கூல்ஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பார்க்க முடியுது. காலேஜ்லேயும் அதே மாதிரி இருக்கலாம், இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ஒரு டேட்டா கன்சப்ஷன் இது எல்லாமே வந்து அண்டர் பிக்சர். ஸோ அதனால் உங்கள் சைடில் உள்ள ஃப்ளாவை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட்டு கேன் யூ ஸ்பெண்ட், ஏன்னா அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு 50 minutes நம்ம கிளாஸ் எப்படி நம்ம அந்த 50 நிமிஷம் கிளாஸ் நடத்தி தான் ஆகணும். 50 நிமிஷம் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம ஆன்லைன் கம்பைலரில் வந்து அதை சால்வ் பண்ணி பார்த்துடலாம். சால்வ் பண்ணி பார்த்தோன்னா ப்ரோக்ராம் மேலே இருக்கக்கூடிய ஹேண்ட்ஸ் ஆன், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பயம், இதெல்லாம் நம்மளுக்கு காணாமல் போயிடும். எல்லாம் சொல்லிட்டீங்க சார், நீ கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஏன்னா எங்களுக்கு தான் கஷ்டம் அப்படி தானே, அப்படி தானேடா? இல்லை சார். இல்லையா? சரி, அப்போ உனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லைன்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கலாமா சார்? இந்த லேப்டாப்பில் போட்டு சால்வ் பண்ணாங்க சார் ப்ராப்ளம். என்னம்மா புரியல? ஃபோனில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது. புரியல. நீங்கள் சொல்கிற இந்த ஆன்லைன் கம்பைலர் இதெல்லாம் லேப்டாப்பில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதான் சார் ப்ராப்ளம். இதில் மொபைலில் முடியலையா? ஏன் மொபைலில் முடியல? இல்லை மொபைலில் முடியுமே. ஏன் முடியல? முடியுமே. அதான் சார் கொஞ்சம் கஷ்டம். என் மொபைலில் யாரும் பண்ண முடியல. யாரும் இஸ் தேர் எனி ஒன்? மொபைலில் எனக்கு கஷ்டமாக இருக்குது சார். தட் இஸ், அதாவது எனக்கு வந்து என்னென்னா டேட்டா நீ ஃபீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, உள்ள டேட்டா கொடுக்குறது அந்த டைப் பண்ணுற கண்டென்ட் வேணால் கஷ்டமாக இருக்குல்ல சார். கம்பைலே ஆகலை, மொபைலில் வந்து யூஸ் பண்ணி கம்பைலே ஆகலை அப்படிங்கிற மாதிரி எதுவும் யாராவது ஃபீல் பண்ணி சொல்கிறியா சார்? எனி ஒன் அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது டேட்டா ஃபீட் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா வந்து மொபைலில் வந்து டைப் பண்ணுறது கஷ்டம், லேப்டாப் ஈக்குவலண்ட்டாக டைப் பண்ண முடியாது, அது வந்து உண்மை தான். பட் வந்து ஒரு டைப்டு கண்டென்ட், ஒரு சின்ன ப்ரோக்ராமை நீ வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்த அப்படின்னா கம்பைல் ஆக மாட்டேங்குது சார், எரர் காமிக்குது சார் அப்படின்னு சொன்னால் இஸ் சார் எனி ஒன் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவன் யார் இருக்கியா? ப்ரோக்ராம் வந்து தப்பாக இருக்கக்கூடாது, கரெக்டான ப்ரோக்ராம். இஸ் சார் எனி ஒன்?
உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலையாப்பா. அதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ உனக்கு வந்து 2-3 இன்ஃபர்மேஷன் நான் வந்து தரேன். ஹோப் ஸோ நீ ப்ரோக்ராம் வந்து ஆன்லைன்லேயே வந்து நீ வந்து சர்ச் பண்ணலாம். நான் வந்து திருப்பி ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கூகுளில் போய் வந்து C++ கோட் கோட் அப்படி இல்லைன்னா C++ போட்டாலும் வந்து ஒத்துட்டோம். C++ கோட் நம்ம அதில் டைப் தான் அடிக்க முடியும்ப்பானா ஃபார் கம்பேரிங் 3 நம்பர்ஸ் எல்லாமே அவைலபிள் பார்த்துக்க. சரியா? நான் ஃபர்ஸ்ட் லைனே எடுத்துக்கிறேன்னு. ப்ரோக்ராமில் சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சீன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சீன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நீ வந்து வேல்யூ இன்சர்ட் பண்ணிடணும். சரி, இன்ட் நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 சிஅவுட் ஸ்டேட்மெண்ட் வேண்டாம். இங்கே இந்த சிஅவுட் ஸ்டேட்மெண்ட் வேண்டாம். இந்த சீன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக நம்பர் 1க்கு என்ன வேல்யூ, நம்பர் 2க்கு என்ன வேல்யூ. அப்போ மொத்தம் இந்த லைனை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இந்த லைனை மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த 3 நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3க்கு நீ வேல்யூ கொடுத்துரு. நேரம் இங்கே வந்துரு. பார்த்தே இந்த மாதிரியும் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதான் வந்து நம்ம சொன்ன இந்த பக்கா ப்ரோக்ராமிங் சொல்லுவோம் இல்லையா, அதான் இது. இது பாரு, நம்பர் 1 இஸ் கிரேட்டர் தான் நம்பர் 2 அண்ட் நம்பர் 1 இஸ் கிரேட்டர் தான் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் லைன்லேயே முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டால் ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டால் நம்ம ஒரு பெரிய லைன் அடித்தோம். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஆன் ப்ராக்டிஸிங்கில் தான் நம்மளுக்கு வரும். ஆன் ப்ராக்டிஸிங்கில் தான் நம்ம பண்ண முடியும். அப்போ இந்த ப்ரோக்ராமை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போட்டு பார்த்து iostream.h வரக்கூடாது, யூசிங் நேம் ஸ்பேஸ் stdன்னு இருக்கணும், இன்ட்டு ரிட்டர்ன் 0. இந்த 4 லைன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இருந்தது அப்படின்னு சொன்னால் உன்னோட G++ கம்பைலர் இந்த கம்பைலரில் ஒர்க் ஆகும். அப்படி இல்லை இந்த கம்பைலர் வேலை பார்க்காது. இந்த சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சின்டாக்ஸ் இது அடுத்து கண்டிப்பாக இந்த மெயினுக்கு முன்னாடி இன்ட்டு போட்டிருக்கணும். கண்டிப்பாக ரிட்டர்ன் 0 இருக்கணும். இந்த 4 லைன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பைலரில் ஒர்க் ஆகும். தட் இஸ் இந்த ரிலேஷனில் வச்சு எந்த ப்ராப்ளமும் காமிக்காது. இது அப்படியே காப்பி பண்ணி போட்டு உன்னுடைய மொபைலில் நீ வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய கம்பைலரில் அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன எடிட்டபிள் கரெக்ஷன் உன்னால் பண்ண முடியும் இல்லையா. ஃபுல்லாக டைப் பண்ண வேண்டாம். எடிட்டபிள் கரெக்ஷன் உன்னால் பண்ண முடியுங்களா? அந்த எடிட்டபிள் கரெக்ஷன் பண்ணி நீ கம்பைல் பண்ணி பார்த்தேன்னா ப்ரோக்ராம் ரன் ஆக போதே இல்லையா? ரன் ஆகும்ல. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்? பாலாஜி. ரன் ஆகும்ல. ஸோ நீ ப்ரோக்ராம் ஃபுல்லாக டைப் பண்ணால் உனக்கு வந்து மொபைலில் கஷ்டம், அது ஷுவர் தான். ஏன்னா இந்த ஆப்ரேட்டர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு பக்கம் போகணும், இந்த ஆப்ரேட்டர் எடுக்கணும் அப்படின்னா இன்னொரு பக்கம் போகணும், நம்மளுக்கு இந்த சிம்பிள் எடுக்கணும்னா இன்னொரு பக்கம் போகணும். இதெல்லாம் இருக்குதான்னு தெரியல, அந்த சிம்பிள்லாம் இருக்குதானே தெரியல. நம்ம ப்ரோக்ராம் இது பேர் என்னது மொபைலில் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கான்னு தெரியல. ஸோ இது எடுக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இந்த ப்ரோக்ராமை அப்படியே காப்பி பண்ணி உன்னுடைய ஆன்லைன் கம்பைலரில் நீ பேஸ்ட் பண்ண அப்படின்னா இப்போ இதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணலாமே. இப்படி காப்பி எடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி ஆன்லைன் கம்பைலரில் கொடுத்துட்டு நான் இந்த எல்லாத்தையும் டியோட இதெல்லாத்தையும் செக் அவுட் பண்ணிடுறேன். எதுக்கு செக் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ரீசன் சொல்லிட்டேன். சீன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து கம்பைலர் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. அதனால் நான் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஸ்டேட்மெண்ட் போட்டுருவோம். அவ்வளோதானே. /* இருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் */ போட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ நான் வந்து இங்கே நம்பர் 1க்கு வேல்யூ கொடுத்துட்றேன் ஈக்குவலன்ட்டு 45. num2 தான் வச்சுருக்கேன். num2 ஈக்குவலன்ட்டு 78 num3 ஈக்குவலன்ட்டு 67 வச்சுக்கோ. வச்சுட்டு இப்போ ரன் பண்ணி பாரு. ப்ரோக்ராம் ரன்ஸ். கரெக்ட் தானே? இந்த சின்ன கரெக்ஷன் நம்மளால் டைப் பண்ண முடியுங்களா? மொபைலில் டைப் பண்ண முடியும், நம்புகிறேன். பண்ண முடியலாமா சார்? காப்பி பண்ணலாம், பட் நாங்கள் டைப் பண்ணத மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ண அது கரெக்டு தான்ப்பா. இப்போ நம்ம வந்து வித்தவுட்டு ப்ராக்டிஸே பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஏதோ செஞ்சு பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்க தானே செய்யுது இல்லையா? நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வரேன். சரியா? நம்ம பையனை பொறுத்தவரை சைக்காலஜிக்கலாக இசி டிபார்ட்மெண்ட் பையனை பொறுத்தவரை எதில் வந்து லேக் ஆகிறேன் அப்படின்னு சொன்னால்
இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அவனுக்கு வந்து சியில் அதிகமாக C++ல அதிகமாக அவன் இந்த ப்ரோக்ராமை வந்து அவன் வந்து செஞ்சு பார்த்துருந்தான் அப்படின்னு சொன்னால் he will have a good confident. நம்ம பையன் அதில் தான் லேக் ஆகிறான். ஏதோ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பையனை ஐடி டிபார்ட்மெண்ட் பையனை நீ கம்பேர் பண்ணி பார்த்த அப்படின்னா அவனுக்கு செமஸ்டர் டு செமஸ்டர் வந்து அவன் அட்லீஸ்ட் வந்து he will have one programming lab. ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லேப் வந்து அவனுக்கு வந்து செமஸ்டர்ஸ் டு செமஸ்டர். ஒன் செகண்ட், எனக்கு கால் வருது, ஒரு நிமிஷம். மேம் சொல்லுங்கள் மேம். குட் ஈவினிங், கிளாஸில் இருக்கேன் மேம். சொல்லுங்கள் மேம், சீக்கிரம் சொல்லுங்கள். ஆ சரி, ஓகே ஓகே. சரியா? ஸோ அதனால் வந்து அவனுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கு ஒரு தடவை என்ன வந்துடுது அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ராமிங் லேப் வந்துடுது. ஸோ அதனால் அவன் வந்து அதிகமாக வந்து ப்ரோக்ராமிங் வந்து செஞ்சு பார்க்குறான். ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு கேப் இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த கம்பைலர்லாம் வந்து முன்ன பின்ன செஞ்சு பார்த்ததில் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காம இருந்தது அப்படின்னா அடுத்த செமஸ்டரை வந்து செய்யும்போது ஒருவேளை அவனுக்கு வந்து அது மண்டையில் பொறி தட்டுச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி ஒரு தடவை அவன் செஞ்சு பார்க்குறதுக்கு, அது வேறு லாங்குவேஜாக கூட இருக்கலாம், செஞ்சு பார்க்குறதுக்கு அவனுக்கு வந்து வாய்ப்புகள் அமையும். பட் நம்ம ஈஸியை பொறுத்தவரை செகண்ட் செமஸ்டரில் ஒரு ப்ரோக்ராமிங் பேப்பர் படிக்கிற அது இந்த தடவை நான் சிலபஸ் நான் பார்க்கல அப்படிங்கிறதுனால இன்னும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. தேர்ட் செமஸ்டரில் இப்போ நாங்கள் எடுக்கிறோம். ஸோ உனக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆனில் வந்து ஓரளவு வந்து கான்ஃபிடென்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தென் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுனா ப்ரோக்ராமிங் வந்துடும். வி கேன் என்ஷூர் பார்த்துக்கோ. என்ன அப்படின்னா பை ஆன் பிளாட்ஃபார்மில் 120 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் 123 இப்போ 120ல் கண்டிப்பாக வந்து 80 ஆன் பை நார்மல் லெக்சரிங் அண்ட் நார்மல் ப்ராக்டிஸிங்கில் வந்து 80 மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் வந்துடும். 80 பேர் கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் கொண்டுட்டு வந்துடலாம். மீதி இருக்க 40 வேறு கொஞ்சம் புஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 20 to 25 வேறு கொண்டுட்டு வந்துடலாம். இந்த லாஸ்ட் 13 தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம தலையில் வேப்பல் அடித்தாலும் வந்து வராதுன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஏமாற்றிக்கிற கோஷ்டி. அந்த 13 வந்து நம்ம எப்படியும் வந்து கொஞ்சம் இன்னும் புஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு 3 to 4 டிக்கெட் நம்ம தேர்த்தலாம். ஒரு 8 டிக்கெட்டை வந்து என்ன தான் சொன்னாலும் வந்து அந்த சைட் கன்செஷன் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இன்கல்கேட்டடாக மாறிடுச்சு. எனக்கு வந்து இது முடியாது, எனக்கு வந்து அந்த பாவக்காய் கசக்கும் சார், அது திங்க முடியாது, ஏன்னா கசக்கும் அப்படின்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் அது. ஸோ அப்போ பை ப்ராக்டிஸ் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வரும். அப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த 80+ அப்படிங்கிற நார்மலாகவே வரும். வித்தவுட் ப்ராக்டிஸ் நம்ம வந்து அந்த சும்மா என்ன சொல்கிறது, நான் சோறு பொங்கிட்டேன், சட்டியில் பானையில் அரிசி இருக்கான்னு தூரத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு சமம். பட் களப்பணியில் தட் இஸ் ரியல் ஃபீல்டு ஒர்க்குக்கு வந்தால் தான் மட்டும்தான் செய்ய முடியும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கட் பண்ணி இப்போ போடு, நீ அதிலே வந்து உனக்கு மேனுவலாக இப்போ இதிலே எனக்கு மிஸ்டேக் விட முடியும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால். எனக்கு ஒரு செமிகோலன் எடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எரர் காமிச்சிடும். எந்த கம்பைலர் பக்காவாக எரர் அங்கே தான் இருக்குன்னு காமிக்கும். பட் அந்த கம்பைலரில் நான் அடுத்த கிளாஸில் காமிக்கிறேன், அந்த கம்பைலரில் அதுக்கு அப்படி காமிக்காது. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஒரு செமிகோலன் எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படிங்கிறது அந்த ஸ்பெசிஃபிகேஷனோட காமிக்கும். பட் அந்த ரியல் டைம் ஒரிஜினல் கம்பைலரில் அந்த மாதிரி காமிக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன எரர்ஸ் நீனே இன்சர்ட் பண்ணிப்பார், ஸ்பெல் மிஸ்டேக் இன்சர்ட் பண்ணிப்பார், என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறத நீனே புரிஞ்சுக்கலாம். பட்டு ஹோப்பு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாங்கள் அதனால தான் திருப்பி வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் நேற்று சொன்ன மாதிரி ஸ்கில் ட்ராக் வந்து எல்லாருக்கும் இருக்குதாப்பா? ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்கில் ட்ராக் ரொம்ப நேரம் இருக்குதா? இருக்குது சார், குட், நல்லது. அப்போ ஸ்கில் ட்ராக் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸிங் கிரவுண்டாக எடுத்துக்கலாமே. ஹோப்ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கில் ட்ராக்கை வந்து அவங்களுடைய கரிக்குலமில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் பேப்பர் வரும்போதெல்லாம் இஃப் தே லேர்ன் ஜாவா அங்கே ஜாவா ஸ்கில் ட்ராக்கில் இருக்கக்கூடிய ஜாவா செட்டப்பு, இஃப் தே லேர்ன் எஸ்கியூஎல் அங்கே இருக்கக்கூடிய எஸ்கியூஎல் செட்டப்பு, இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கரிக்குலமில் அந்த ஸ்கில் ட்ராக்கோட இதை வந்து ஃபோரம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பசங்களுக்கு அசஸ்மெண்ட் ஸ்கோரை எடுத்துக்கிறாங்க. அந்த அசஸ்மெண்ட் ஸ்கோரை எடுத்துக்கிறதுனால ஸ்கில் ட்ராக்கில் வந்து அவனுக்கு வந்து இந்த அந்த அதான் சொல்கிறேன், கம்பைலரில் உனக்கு ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்னாலே உனக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும், என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ அதனால் நீ வந்து கம்பைலரை விட்டு தூரம் போக தான் நீ சொல்லுவேன் எனக்கு இது வராது சார், சுட்டு போட்டாலும் எனக்கு வராது சார்னு சொல்லுவேன். சரியா? இப்போ நீ கிளாஸில் இருந்துருந்த அப்படின்னு சொன்னால் நான் இதை வந்து சார் எனக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் தோசை சுட சொல்கிறீங்க சார், என்கிட்ட தோசை பாத்திரமே இல்லை சார்னு சொன்னாலே நான் வந்து வர வச்சிடலாம். அது பிரச்சனையே கிடையாது, காலேஜில் இருந்தால் அதை பண்ணிடலாம். பட் யூஆர் இன் ரிமோட் அப்படிங்கிறதுனால அதனால தான் நாங்கள் ட்ரேஸ் பண்ணி இந்த ஆன்லைன் கம்பைலர் கண்டுபிடிச்சோம். அட்லீஸ்ட்
get some online codes and paste it over here and try to give some errors. நீனே ஒரு errors insert பண்ணு, அதை பக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணு. அப்படி ஐடென்டிஃபை பண்ண அப்படின்னா தேர் வில் பி லாட் குவாண்டம் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அப்படின்னா தான் நீ வந்து என்கிட்ட சரி எந்த ப்ராப்ளம் இருக்குது, இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல வருவேன். அப்படி நன் ஆஃப் த பர்சன் அரைஸ்டு அப்படின்னு சொன்னால் இப்போ வரைக்கும் எதுவும் யாரும் டச் பண்ணலன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதனால் 3:15 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 3 மணிக்கு கிளாஸை முடிச்சிட்டு 3:15 ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ஃபீட்பேக்கை வந்து சார் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள், நாம் கிளாஸில் வந்து அதிகமாக ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணலாம். இல்லை சார் எங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, அதனால வந்து நீங்கள் வந்து கிளாஸை இப்படியே கொண்டுட்டு போங்க. இந்த நீ உன்னுடைய சஜஷன்ஸை வந்து என்ன பண்ண அப்படின்னா ஜஸ்ட் இன்கார்பரேட் மீ அண்ட் போஸ்ட் இன் த குரூப். உனக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு வந்து என்ன சொல்கிறது அனானிமஸாக தோணுச்சு அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் சேட் யூஸ் பண்ணி எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணு. சரியா? ஸோ தட் வி கேன் என்னோடய கண்டிஷன் என்ன அப்படின்னா 120ல் 80 சராசரியாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கோடிங் எழுத வச்சிடலாம் விதவுட் எனி ப்ரெஷர். நான் மீதி உள்ள 40ல் 60% ரீச் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு டார்கெட்டு. சரியா? பட் என்ன கம்பைலருக்கு மேலே வந்து ஒர்க் இருக்கணும். கம்பைலருக்கு மேலே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை செய்ய முடியும். சரியா? திருப்பி என்ன சொல்கிறேன், சி அண்ட் C++ இஸ் வெரி 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 வைட்டல் ரிலேட்டட் வித் யுவர் பிளேஸ்மெண்ட். எந்த பிளேஸ்மெண்ட் கம்பெனிக்கு போனாலும் C இல்லாமல் C++ இல்லாமல் உனக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்க போகிறது இல்லை. சரியா? ஒன்லி 3 companies ஆர் 4 companies ஒன்லி டோட்டலி என்ன சொல்கிறது அந்த C லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டே யூஸ் பண்ணாமல் உள்ளே வரான். கேடன்ஸு, டெசால், டேட்டா பேட்டர்ன், இன்னொரு ஏதோ ஒரு கம்பெனி, இன்னொரு கம்பெனி ஐ ஹோப் கேலிபர். இந்த 4 கம்பெனி தான் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் உனக்கு C லாங்குவேஜ் இல்லாமல் உள்ளே வரான். அந்த கேலிபர் கூட வந்து ஐ ஹோப் C உண்டு நம்புகிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. கேலிபர் கூட வந்து உண்டு நம்புகிறேன். ஸோ வெரி ஃபியூ கம்பெனிஸ் அலோன் லீவிங் C++ ஆஸ் நான் வைட்டல். மற்ற எல்லா கம்பெனியும் சியும் C++யும் கொடியை பிடிச்சி தான் வருவான். அப்போ நம்ம பையனுக்கு வந்து அது தெரியாமல் போகக்கூடாது அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் நான் யோசிக்கிறேன். நீ காலேஜில் இருந்து அப்படின்னு சொன்னால் இதை வந்து கண்டிப்பாக செய்ய வச்சிடலாம். ஏன் செய்ய வச்சிடலாம் அப்படின்னா உனக்கு லேப்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லேபில் வந்து ஒரு பக்கம் நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், இன்னொரு பக்கம் சுப்பிரமணியன் சார் இருப்பார். ஸோ அதனால் எப்படியும் வந்து சட்டியில் வந்து உன்னை வந்து போட்டு வறுத்து எடுத்து கொண்டுட்டு வந்துடலாம், கொண்டு வர வச்சிடலாம், வரலைன்னா வர வச்சிடலாம். பட் இப்போ ரிமோட்டில் இருக்கும்போது தான் பிரச்சனை. சரியா? ஸோ கேன் யூ கிவ் த ஃபீட்பேக் இஃப் யூ ஆர் ஃபீலிங் அஸ் அனானிமஸ். உனக்கு ரொம்ப டெலிகேட்டடாக ஃபீல் பண்ண அப்படின்னு சொன்னால் எனக்கு ப்ரைவேட் சேட்டில் போடு, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து காமன் சேட்டில் போடு, தப்பு கிடையாது. எனக்கு வேண்டியது ஃபீட்பேக் தான். பிகாஸ் வி மேக் கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து C++ல ஷைன் பண்ண வைக்கணும். சரி, அந்த சேலஞ்சில் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிஎஸ்சிலேருந்து வெளியில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இல்லாட்டா உனக்கு நான் டிஜிட்டல் எடுத்துகிட்டு இருப்பேன், மேண்டேட்ரி உனக்கு நான் C++ எடுத்துகிட்டு இல்லைன்னா கண்டிப்பாக உனக்கு டிஜிட்டல் எடுத்துகிட்டு இருப்பேன். சரியா? ஸோ கேன் யூ கிவ் இட் ஜஸ்ட் டைப் எஸ் ஆர் நோ. குட். சரி, ஓகே. It is more than time. You can disperse. Thank you. என்னாச்சு தமிழ்மணி, அட்டெண்டன்ஸ் இருக்குல்ல இல்லையா? தமிழ்மணி அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கலாமா? போடுங்க சார். ஓகேம்மா, குட். நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஏண்டா
பண்ணிடுங்களா? இல்ல அதுல என்ன வேற ஏதாவது பார்க்கணுமா? ம் இருக்கட்டுமா இல்ல வேற ஏதாவது பார்க்கணுமா? க்ளோஸ் பண்ணிடு. க்ளோஸ் பண்ணுமா? இனிமேல்